நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வரக்கூடிய குரூப் 2 மற்றும் குரூப் 4 எக்ஸாமுக்கு டைம் அண்ட் ஒர்க்குக்குள்ள சப்டைட்டிலாக நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் அப்படின்னு இருக்குங்க. நேர்மாறல் எதிர்மாறல்ன்றது 8th புக்கில் இருக்கும். 6th புக்லேயும் 7th புக்லேயும் நேர் மற்றும் எதிர் விகிதம்னு இருக்கும். அதில் நேர் விகிதத்தில் 20 சம் ஆல்ரெடி பார்த்து முடிச்சாச்சு. இப்போ எதிர் விகிதத்தில் ஒரு 15 கணக்கு எடுத்து வந்திருக்கேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ரொம்ப ஈஸி. இந்த மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா 2022 குரூப் 4 எக்ஸாமோட இது பாருங்க கேட்டிருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இப்போ 2025 டெட் பேப்பர் 2 வந்துச்சுல்ல, அதுலேயும் இந்த டைப்பில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க நேர் விகிதத்தில். ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லி கொடுக்க போகிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த 15 கணக்கும் ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். மறக்காம டெஸ்ட் எழுதி பாருங்க. அப்போ தான் கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரி, பார்க்கலாமா? நான் இதுலேருந்து வரேன். இங்கே பாருங்க, முதல் கொஸ்டின் படிச்சிருவோம். அதுக்கப்புறம் எப்படி போடலான்னு பார்க்கலாம். 12 பசுக்கள் ஒரு புல் தறியை 10 நாளில் மேய்கிறது. 20 பசுக்கள் அதே புல் தறியை மேய டேஷ் நாள் எடுத்துக்கொள்கிறது. 2022 பிளஸ் 7th நியூ புக் பேக்ல கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? அதாவது 12 உங்ககிட்ட ஒரு 12 பசுமாடு இருக்குதுங்க. ஒரு வயல்ல எடுத்து போய் நீங்க கட்டி விடுறீங்க, அது மேய்ஞ்சி கிடக்குதுங்க. 10 நாளைக்கு அங்க புல் இருக்கு. அது 10 நாள் கட்டினீங்கன்னா 10 நாளும் சாப்பிட்டுடலாம். இப்போ அதே இடத்துல நான் 20 பசு மாடை கட்டுறேன். அப்படி கட்டினா அங்கே இருக்கிற புல் எத்தனை நாளைக்கு வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் நீங்கள் சும்மா அப்படியே இப்படி கொஞ்சம் டிங்கரிங் பண்ணுங்களேன். 12 பேர் ஒரு வேலையை 10 நாளில் செய்வாங்க. அப்போ 20 பேர் அதே வேலையை எத்தனை நாளில் செய்வாங்க அப்படின்ற ஒரு பேட்டர்ல தான் கேட்டிருக்காங்க. பொதுவாக ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க, ஆட்கள், நாட்கள், நேரம், இந்த 3 கீ பாயிண்ட் வந்துட்டாவே, இந்த 3 கீ பாயிண்ட் இருந்தாவே வேற எந்த ஷார்ட்கட்டும் வேணாம். இப்போ நான் சொல்ற ஷார்ட்கட் பயன்படுத்திங்க. இதில் நீங்களே பாருங்களேன், ஒரு உயிருள்ள ஜீவன் அது வந்து சாப்பிட போகுது. அப்போ அது வேலையான்னு கேட்டால் வேலை கிடையாது, வேலை செய்ய போகுது. இப்போ அதான் சொன்னேன். இப்போ இப்படி யோசிங்களேன், 12 சித்தால் 10 நாளில் ஒரு வீடு கட்டுவாங்க. அப்ப 20 சித்தால் எத்தனை நாள்ல வீடு கட்டுவாங்க? அப்ப இந்த இடத்துல அந்த பசுக்கள்ன்றது எதை குறிக்குதுன்னா வேலை செய்பவரை குறிக்குது. கரெக்டா? வேலையை குறிக்கல. வேலையை குறிச்சா படிக்கும் போதே தெரிஞ்சுக்கும் அது வேலையை குறிக்குதா வேலை செய்யறவங்களை குறிக்குதான்னு. அப்ப இது வேலை செய்யறவங்கள தான் குறிக்குது. கரெக்டா? புரியுதா நான் சொல்றது? ரைட்டு. அப்போ இந்த 12 பசுன்றது ஆட்களை குறிக்குது. அடுத்தது தெளிவா நாட்கள்னு கொடுத்துட்டாங்க. நேரம் கொஸ்டின்ல இல்லை. மேபி நேரம் இருந்தா அதையும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். நேரம் இல்லை, ஏதாவது ஒன்று இல்லைன்னா அதை விட்டுருங்க. அப்போ இதுல ஆட்கள், நாட்கள் அப்படின்னு இருக்குது. அப்போ இந்த கீவேர்டு இருந்தாவே இந்த ஷார்ட்கட் பயன்படுத்திங்க. செட் 1 செட் 2. ஓகேவா? ஓகே. இது எப்படின்னா சும்மா ஒரு கற்பனையா வச்சுங்களேன். இப்போ நான் ஒரு வீடு கட்ட போறேன். ஒரு கான்ட்ராக்ட் கிட்ட போறேன். அவங்க கான்ட்ராக்ட் கிட்ட 12 மேஸ்திரிக்கிறாங்க. 12 மேஸ்திரி எங்கிட்ட இருக்கிறாங்க, 10 நாள் அந்த வீடை கட்டிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஒருத்தர் மட்டும் தான் விசாரிப்போமா? இன்னொரு கான்ட்ராக்ட் கிட்ட போய் கேட்குறோம், நான் ஒரு வீடு கட்டணும், எத்தனை நாளில் கட்டுவீங்க, என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டா அவங்க என்ன சொல்றாங்களா, என்கிட்ட 20 பேர் இருக்கிறாங்க, இத்தனை நாளை நாங்கள் கட்டுவோம் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? அப்போ 2 செட் இருக்குது இல்லையா? அதனால நான் செட் 1 செட் 2ன்னு வச்சுக்கிட்டேன். கிளியரா? புரியுதா? ஓகே. இப்போ என்னன்னா 12 பசு ஆட்களை குறிக்குது, மேலே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 10 நாள்னு சொல்லிட்டாங்க, நாட்களை குறிக்குது, அப்படியே பெருக்கலாம். ஒருவேளை நேரம் இருந்தால் அதை இங்கே பெருக்கலாம். ஆனால் இங்கே நேரம் இல்லை, கொடுக்கலனால அதை விட்டுடலாம். சரியா? புரியுதுங்களா? ஓகே. இப்போ அடுத்த செட்டு நீங்களே பாருங்க. அதே இடத்த 20 பசுக்கள், அப்போ 20 பேர் அந்த இடத்துல ஈக்குவல் வச்சுக்கலாம். இது செட் 1 செட் 2 ஒரே இடம் தான் வேலை செய்ய போறாங்க. ஒரு செட்டு கிட்ட கொடுத்தா 12 பேர் வந்து 10 நாள்ல முடிச்சிருவாங்க. இன்னொரு செட்டு கிட்ட கொடுத்தா 20 பேர் இருக்காங்க. ஆனா கொஸ்டின் எத்தனை நாள்ல முடிப்பான்னு கேட்டிருக்காங்க. 4 தான் கொஸ்டினா கேட்டதால எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். ஆட்கள் நாட்களை பெருகணும், அதனால பெருகிக்கிட்டேன். இது வரைக்கும் புரியுதா? பாருங்க, ஆல்ரெடி நேர் மற்றும் எதிர்மாறல கூட இப்படிதான் நடத்திருப்போம். கரெக்டா? கரெக்ட். இப்போ எனக்கு என்னன்னா எக்ஸோட வேல்யூ தேவை. பெருக்கல்ல இருக்கிற 20 ஈக்குவல்ட்டுக்கு நடக்கும்னா வகுத்தலா மாறிடும். கரெக்டா? கரெக்ட். ஸோ இப்போ எனக்கு எக்ஸ் வேணும், அதனால பெருக்கல் இருக்கிறது போயிட்டு ஈக்குவல்ட்டுக்கு கணக்கு போட்டுட்டேன். இப்போ அடிங்க 0க்கு 0 கேன்சல். இந்த 2ல் பாதி 1, 12ல் பாதி 6. ஸோ 6
ஆப்ஷன் டி தான் சரியான 6 நாள். அப்போ 20 பசு வந்தால் 6 நாளில் அந்த உணவை சாப்பிட்றோம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஈஸிங்க. தெளிவாக புரியுதுங்களா? ரைட்டு. இப்போ பாருங்க, இந்த கேள்வி பார்ப்போம். இங்கே பாருங்க, 21வது கேள்வி. 30 நபர்கள் ஒரு வயலை 15 நாளில் அறுவடை செய்வார்கள் எனில் 20 நபர்கள் அந்த 20 நபர்கள் எத்தனை நாட்களில் அவ்வயலை அறுவடை செய்வார்கள்னு 7th புக்கில் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கேள்வியில் நீங்களே பாருங்க, தெளிவாக இருக்கு. அதாவது 30 பேர் வந்தாங்கன்னா 15 நாளில் ஒரு நிலத்தில் அறுவடை செஞ்சிருவாங்க. இதே அந்த இடத்துக்கு 20 பேர் தான் வந்தா எத்தனை நாள்ல அறுவடை செய்வாங்க? இப்ப பாருங்க, இப்ப புரிஞ்சிடுச்சா? கிட்டத்தட்ட இப்ப நம்ம இப்படி கூட யோசிங்க. அதாவது நான் ஒரு வீடு கட்டணும், ஒரு கான்ட்ராக்ட் கிட்ட போய் பேசுறேன். அவர் என்ன சொல்றாருன்னா, எங்க கிட்ட ஒரு 30 பேர் இருக்காங்க, ஒரு 15 நாள்ல அந்த வீடை கட்டி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இதே நான் இன்னொரு கான்ட்ராக்ட் கிட்ட போய் கேட்கறேன், அவர் என்ன சொல்றாருன்னா, என்கிட்ட 20 பேர் இருக்காங்க, இத்தனை நாள்ல கட்டி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதே ஃபார்மேட்டில் இருக்கா? அப்போ ஆட்கள், நாட்கள், நேரம் இதெல்லாம் கீவேர்டு வந்துட்டாவே நம்ம என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் செட் 1 ஈக்குவல் டு செட் 2ன்னு வச்சுக்கிறேன். சரியா? இப்போ செட் 1ல என்ன இருக்குது? அதில் இருக்கிறதே பாருங்க, 30 நபர்கள் ஆட்களை குறிக்குதா? அப்போ 30 இங்கே இங்கே வச்சுங்க மேலே. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? 15 4 நாட்களை குறிக்குதா? 15 பெருக்குங்க ஈக்குவல் டு. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா 20 நபர்கள். அடுத்தது ஓகே, இதோட முடிஞ்சிச்சு. நேரம் இல்லை, சரியா? நேரம் கொடுத்தா நம்ம இங்க பெருக்கலாம். ஓகே, அப்ப அடுத்தது என்ன சொல்றாங்க? 20 நபர்கள் எத்தனை நாள்ல செய்வாங்கன்னு கேட்கறாங்க. 20 இந்த ஆட்களை குறிக்கிது வச்சுக்கிட்டேன், அதுக்கு பக்கத்துல நாட்களை பெருகணும். கேள்வி நாட்களை தான் கேட்டிருக்காங்க, அதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். கிளியரா புரியுதுங்களா? இப்போ எனக்கு என்ன தேவை? நாட்கள் வேணும், எக்ஸோட வேல்யூ. அப்போ பெருக்கல்ல இருக்கிற 20 ஈக்குவல் டு என்ன முன்னா வகுத்தலா மாறிடும். ஆமா தானே? ஆமா. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல், இதுக்கு மேல அடிக்க முடியாது. அப்போ 3 15 எவ்வளோங்க? 15 15 30, 30 ஒரு 15 45, 45 வகுத்தல் 2ன்னு வரும். கரெக்டா? இப்போ 45 வகுத்தல் 2ன்னு கொஸ்டின்ல கொடுத்தா பாருங்க, இங்க வந்து பாருங்க புள்ளி வச்சு இந்த ஆப்ஷன் தான் இருக்கு, இது ஆன்சர். இருந்தாலும் நம்ம போடுவோம். 45ல பாதி எவ்வளோ? 40ல பாதி 20, 5ல பாதி 2.5 கூட்டினா நான் 22. அவ்வளோதான். 22.5 அப்படின்னு போடலாம். அப்போ ஆப்ஷன் டி தான் சரியானது. ரொம்ப ஈஸி. கிளியரா புரியுதுங்களா? சொன்னது புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? இவ்வளோதான். எதிர் வீதம் நாக்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. சரி, அடுத்தது 2022 குரூப் 4ல கேட்ட கொஸ்டினை பார்ப்போம். 10 விவசாயிகள் 20 நாட்கள்ல ஒரு நிலத்தை உழுது முடிப்பார்கள் எனில் அதே நிலத்தை 14 விவசாயிகள் எத்தனை நாள்ல உழுது முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ கொஸ்டின் பார்த்தோம்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். என்னன்னா இங்க பாருங்க, 10 விவசாயிங்க. அப்போ 10ன்றது யாரை குறிக்குது? வேலை செய்யறவங்களை. வேலை செய்யறவங்கன்னா ஆட்கள். அடுத்தது நாட்கள்னு இருக்குது, நேரம் இல்லை. அப்போ ஆட்கள், நாட்கள், நேரம் இந்த பேட்டர்ல தான் கேட்டிருக்காங்க. அதாவது இது எப்படி சொல்லலாம்னா, நான் ஒரு வீடு கட்ட போறேன், அந்த வீட்டுக்கு 10 பேர் வந்தா 21 நாள்ல அந்த வீட்டை கட்டி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி அந்த வீட்டுக்கு நான் வேற ஒரு கான்ட்ராக்ட் கிட்ட போய் கேட்டா அவங்க கிட்ட 14 பேர் இருக்காங்க, இத்தனை நாள்ல கட்டிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பேட்டர்ல பர்ஃபெக்டா இருக்கிறதால முதல்ல செட் 1 ஈக்குவல் டு செட் 2ன்னு வச்சுக்கிறேன். செட் 1ல என்ன இருக்கு? 10 விவசாயிகள் ஆட்களை குறிக்குது, 10 அப்படி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் 21 நாள்னு தெளிவா நாட்கள் இருக்குது, அதை நான் பெருக்கிக்கிட்டேன். நெக்ஸ்ட் இப்போ அடுத்த செட்ல வந்து பார்த்தீங்கன்னா 14 விவசாயிகள்ன்றாங்க, ஆட்களை குறிக்குது வச்சுக்கிட்டேன். எத்தனை நாள்ல செய்வாங்கன்னு கேட்டிருக்காங்க, நாட்களை கொஸ்டினா கேட்டிருக்காங்க, அதனால நாட்களை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். ஆட்கள், நாட்கள், நேரம் பெருகணும். நேரம் இல்லை, அதை விட்டுட்டேன். நாட்கள்னும் போது 14 கூட எக்ஸை பெருக்கிக்கிட்டேன். கிளியரா புரிஞ்சிருச்சா நான் சொல்ற தியரி? ரைட்டு, எவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த கொஸ்டின் படிக்கும் போதே இந்த பேட்டர்ன் கொண்டு வந்தால் ரொம்ப ஈஸிங்க. இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை 14 வந்து ஈக்குவல் டு என்ன நடக்கும் போச்சுன்னா வகுத்தலாம் மாறிடும். இப்போ பாருங்க, 1 7 7 7 14 3 21. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2ல பாதி 1, 10ல பாதி 5. இங்கே 5 இருக்கு, இங்கே 3 இருக்கு. 3 15 15 ஆன்சர். 15 நாட்கள். ஆப்ஷன் பி தான் சரியானது. ஒரு செகண்ட் கொஸ்டின் ஈஸியா போட்டுடலாம். 2022 குரூப் 4ல கேட்டிருக்காங்க. அடுத்தது இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? நான் சொன்ன பேட்டர்ன் புரியுதா? போடுறீங்களா? 2 கணக்கு ஹோம்வொர்க் தரேன், போடுங்க. 24 25 ஹோம்வொர்க். 60 வேலையாட்கள் ஒரு பருத்தி நூல் உருண்டையை நூற்க 7 நாட்கள் தேவைப்படுகிறது.
42 ஆட்கள் அதே வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு 2022 டிஎன்பிசி 7th நியூ புக்லேயும் இருக்குது. என்ன சொல்றாங்க, 60 பேர் வந்தாங்கன்னா, இப்போ நம்ம இதை இப்படி சொல்றோம் பாருங்க, ஒரு வீடு கட்டுறதுக்கு 60 பேர் வந்தா 7 நாள்ல வீடு கட்டி கொடுத்துருவாங்க. இதே வீட்டுக்கு இன்னொரு கான்ட்ராக்ட் கிட்ட கேட்குறேன், அவங்க கிட்ட 42 பேர் இருக்காங்க, அந்த 42 பேர் வந்தா எத்தனை நாள்ல வீடு கட்டுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. கிளியராக புரிஞ்சிச்சா? கெட்டு போடுங்க. ஆப்ஷன் ஏ 11, பி 15, சி 12, டி 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது 7th நியூ புக் பேக்ல இருக்குதுங்க. அந்த கேள்வி ஹோம்வொர்க் தான். 25வது கேள்வி. 40 வேலையாட்கள் ஒரு செயல் திட்டம், நான் மறுபடியும் படிக்கிறேன். 40 வேலையாட்கள் ஒரு செயல் திட்ட வேலையை 8 நாள்ல முடிப்பாங்க எனில் அதே வேலையை 4 நாட்கள்ல முடிக்க தேவையான வேலையாட்களின் எண்ணிக்கை. சூப்பர். இதுல ஆட்களை கேட்டிருக்காங்க, போடுங்க. மேபி உங்களுக்கு தெரியலன்னா எங்கிட்ட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு தனியா வீடியோ போட்டு தரேன். பட் ஆனால் ஈஸி தான், போடுங்க. அதாவது ஒரு வீடு கட்ட ஃபர்ஸ்ட் ஒரு கான்ட்ராக்ட் கிட்ட கேட்குறேன், அவங்க கிட்ட 40 பேர் இருக்காங்க, 8 நாள்ல அந்த வீடை கட்டி கொடுத்துருவாங்க. உடனே என்ன பண்றாரு, இன்னொரு கான்ட்ராக்ட் கிட்ட போயிட்டு கேட்குறாரு, நான் ஒரு வீடு கட்டணும், வெறும் 4 நாள்ல கட்டி கொடுக்கணும் அப்படின்னா எத்தனை பேர் தேவைப்படுது அப்படின்னு கேட்குறேன். சரியா, புரியுதுங்களா? சூப்பர். அப்போ போடலாமா? போடுங்க. ஆப்ஷன் ஏ 8 பேர், ஆப்ஷன் பி 80 பேர், ஆப்ஷன் சி 20 பேர், ஆப்ஷன் டி 40 பேர். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கேள்வி. அடுத்தது 26வது கேள்வி. ஒரு பொம்மை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை 36 இயந்திரங்களை கொண்டு 54 நாட்கள்ல மகிழுந்து பொம்மையை உற்பத்தி செய்யும். அதே அளவில் மகிழுந்து பொம்மையை 81 நாட்கள்ல உற்பத்தி செய்ய இயந்திரங்களின் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க 7th புக்ல. என்ன சொல்றாங்கன்னா, கார் பொம்மை தயாரிக்கிற ஒரு கம்பெனிங்க, அந்த இடத்துல 36 இயந்திரங்கள் வேலை செஞ்சா 54 நாள்ல கார் பொம்மையை உற்பத்தி செஞ்சிட முடியும். அப்படின்னா அப்ப எத்தனை பொம்மை தயாரிச்சோ அதே அளவுக்கு பொம்மை தயாரிக்கணும். ஆனா 81 நாள்ல தயாரிக்கணும்னா எத்தனை இயந்திரங்கள் தேவை அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல இயந்திரம் அப்படின்றது என்ன வேலை செய்யுதுன்னு கேட்டா, வேலை செய்பவர், வேலை கிடையாது. நீங்க நல்லா படிச்சு பாருங்க, கொஸ்டின் படிச்சு பாருங்க. ஒரு கார் பொம்மையை உற்பத்தி பண்ணணும், அந்த உற்பத்தி பண்றதுக்கு மிஷின் 36 மிஷின் ரன் ஆனா 54 நாள்ல எத்தனையோ கார் பொம்மை, அது எத்தனைலாம் அவங்க சொல்லவே இல்லை. சரியா, சொல்லியிருந்தா அது வேலையை குறிக்கும். ஒரு குறிப்பிட்ட கார் பொம்மையை தயாரிக்குது. இப்ப எப்படி, அதாவது 36 மிஷினை வச்சுக்கிட்டு 54 நாள்ல எவ்வளோ பொம்மையை தயாரிச்சிங்களோ அதே அளவுக்கு பொம்மை தயாரிக்கணும். ஆனா அது 81 நாள்ல தயாரிக்கணும். அப்படின்னா எத்தனை மிஷின் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதை நான் உங்களுக்கு புரியுற மாதிரி நம்ம மாற்றலாமா? நான் என்ன பண்ண போறேன், ஒரு குறிப்பிட்ட வீடு கட்ட போறேன். எத்தனை வீடு என்ன அதெல்லாம் நான் சொல்லலை. சரியா? ஸோ எனக்கு என்னன்னா, நான் ஒரு வீடு கட்ட போறேன், 36 இயந்திரங்கள், அந்த இயந்திரன்றது வேலை செய்பவர். ஸோ 36 பேர் வந்தாங்கன்னா 54 நாள்ல அந்த வீடை கட்டி கொடுத்துருவாங்க. இப்போ நீங்க என்ன வீடு கட்டணுமோ அதே வீடு நான் இன்னொரு கான்ட்ராக்ட் கிட்ட போய் கேட்குறேன். அவர்கிட்ட போய் நான் ஒரு வீடு கட்டணும், எனக்கு 81 நாள்ல வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்னா நீங்க எத்தனை பேரை கொண்டு வருவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ புரியுதா? கொஸ்டினோட பேட்டர்ன் புரியுதுங்களா? சூப்பர். இப்போ எப்படி போடலாம் அது பாருங்க, தெளிவா பாருங்க. அப்போ 36ன்றது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டா, அந்த இயந்திரம்னா வேலை செய்யறதுன்னா ஆட்களை குறிக்குது. சூப்பர். அப்போ போடலாமா? அப்போ முதல் செட் 1 செட் 2 அப்படின்னு வச்சுக்கிட்டு இதுல செட் 1ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 36 இயந்திரங்கள், அப்போ 36 பேரு எத்தனை நாள்ல செய்வாங்க? 54 நாள்ல செய்வாங்க. ஆட்கள் நாட்கள் நேரம்லாம் பெருகணும். நேரம் கொடுக்கல, ஆட்கள் கொடுத்துருக்காங்க, நாட்கள் கொடுத்துருக்காங்க, பெருகிக்கிட்டேன். கிளியரா? ஈக்குவல் டு இது செட் 2க்கு வருவோம். செட் 2ல 81 பேர், 81 நாட்கள், 81 நாட்களை குறிக்குது 81, அதை மேலே வச்சுக்கிட்டேன்.
எத்தனை ஆட்கள் தேவை, எத்தனை மிஷின் வேணும்னு கேட்குறாங்க. ஆட்களை தான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அதனால் என்ன பண்ணுறேன், ஆட்கள் நாட்கள் நேரத்தை பெருகணும். ஸோ நம்ம பெருக்கல்ல எது வேணாலும் முதல் வரலாம். அதெல்லாம் ஆட்கள் தான் முதல்ல போடணும், நாட்கள் தான் ரெண்டாவது போடணும், நேரம் தான் மூணாவது போடணும்னு ஆர்டர்லாம் கிடையாது. நாட்களை முதல் வச்சுக்கிட்டு ஆட்கள் ரெண்டாவதாக கூட வச்சுக்கலாம். ஏன்னா இது பெருக்கல் இருக்கு. ஓகே, அப்போ என்னன்னா நமக்கு மிஷின் தான் கேட்டிருக்காங்க. அதனால அதாவது ஆட்களை தான் கேட்டிருக்காங்க, எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். புரிஞ்சிடுச்சா? இப்போ எனக்கு என்ன தேவைன்னா எக்ஸோட வேல்யூ. அப்போ பெருக்கல் இருக்கிற 81 ஈக்குவல் டு 3 வகுத்தலாம் மாறிடும். இப்போ இதை அடிச்சு கொடுத்தா ஆன்சர் எதில் அடிக்கலாம், 3 அடிக்கலாமா? ஏன்னா இதான் 36, 1 3 3 ஈர் 3 6. அதுக்கப்புறம் 1 3 3 ஈர் 3 6. கரெக்டாக ஈர் 3 6. 8ல் 6 போச்சுன்னா மீதி 2 இருக்குது. பக்கத்தில் போட்டால் 21 வரும். 7 3 21 வரும், 27. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே 3 அடிக்கலாம். 9 3 27, 4 3 12. சூப்பர். நெக்ஸ்ட்டு அதே 3 அடிப்போம். 3 9, 1 3 3, 5ல் 3 போனால் மீதி 2 இருக்குது. பக்கத்தில் போட்டால் 24, 7 3 21, 8 3 24, 8 3 24. அடேங்கப்பா. சரி, ஓகே. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, 1 3 3, 4 3 12, 5 3 5, 6 3 18. இங்கே 6 இருக்குது, இங்கே 4 இருக்குங்க. 6 4 24. அப்போது 24 மிஷின் வேணும். அவ்வளோதான். அடிச்சு கொடுக்குறது தான் இந்த டைமு. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. முடிஞ்சு போச்சு. ரொம்ப ஈஸிங்க. கிளியராக புரியுதுங்களா? கடகடன்னு போடலாம். என்ன அடிக்கிறது தான். சரிங்களா? இங்கே பாருங்க, 27வது கேள்வி. ஒரு குழி வெட்ட 10 இயந்திரங்கள் 60 நாள் எடுத்துக்கொள்கின்றன. அனைத்து இயந்திரங்களும் ஒரே வேகத்தில் வேலை செய்கின்றது எனில் 30 இயந்திரங்கள் அதே குழியை வெட்ட எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு 7th புக்கில் கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்களேன், ஒரு வீடு கட்டணும்னா என்ன, ஒரு பள்ளம்னா என்ன, எதுவாக இருந்தாலும் அது வேலை. அதை செய்யறது யாரு? மனுஷங்க செஞ்சா என்ன, இயந்திரங்கள் செஞ்சா என்ன, அவங்களாம் ஆட்கள் தான். கரெக்டா? அப்போ 10 இயந்திரங்கள் 60 நாள்ல ஒரு குழியை வெட்டுதான். அப்ப இந்த குழியை நம்ம இப்படி வச்சுக்கலாமா? ஒரு வீடு கட்ட நமக்கு 10 பேர் வந்தா 60 நாள்ல வீடு கட்டி கொடுத்துருவாங்க. இப்ப அதுதான் இவங்க சொல்றாங்க, ஒரே வேகத்துல குழப்பிக்காதீங்க. அந்த மிஷின் அதே வேகத்துல இயங்குது. அப்போ ஒரு மனுஷன் என்ன மாதிரி வேலை செய்வாங்களோ அந்த மாதிரி அதுவும் ஒரே சீரா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அதை நம்ம பெருசா கன்சிடர் பண்ண வேண்டாம். இப்போ என்னன்னா, இப்போ 10 பேர் வந்தா 60 நாள்ல ஒரு வீடு கட்டுவாங்க. அதே வீட்டுக்கு 30 பேர் வந்து எத்தனை நாள்ல கட்டுவாங்க? இதான் கேள்வி. இவ்வளவுதான் கீ பாயிண்ட். கீ பாயிண்ட் கரெக்டா எடுத்துட்டீங்கன்னா ஒரு மேட்ரே இல்லை, ஆன்சர் ரொம்ப ஈஸியா வந்துடும். சரியா? புரியுதுங்களா? சரி, இப்போ எப்படி சார் போடலாம்? அதே தான், செட் 1 செட் 2ன்னு வைங்க. செட் 1 செட் 2ன்னு வச்சுக்கிட்டேன். ஓகே. இப்போ இதில் என்ன சொல்றாங்கன்னா, 10 பேர் வந்தா, அங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் செட்டில் 10 பேர் வந்தா எத்தனை நாளில் முடிச்சிருவாங்க? 60 நாளில் முடிச்சிருவாங்க. ஆட்கள் நாட்கள் நேரத்தை பெருக்கணும். ஸோ 10யும் 60யும் பெருகிட்டேன். ஏன்னா 10 இயந்திரங்கள் ஆட்களை குறிக்குது, 60 நாள் நாட்களை குறிக்குது, பெருகிட்டேன். இப்போ செகண்ட் செட்டில் என்னன்னா 30 இயந்திரங்கள். அப்போ 30 பேர் வந்தா எத்தனை நாளில் முடிப்பான்னு கேட்டிருக்காங்க. நாட்களை தான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அதனால 30க்கு பக்கத்தில் எக்ஸை பெருகிக்கிட்டேன். ஓகே. இப்போ எனக்கு எக்ஸ் தேவை, நாட்கள் தேவை. அப்போ பெருக்கல் இருக்கிற 30 ஈக்குவல் டு 4 வகுத்தலாம் மாறிடும். அடிச்சு கொடுத்தா ஆன்சர் 0க்கு 0 கேன்சல். 1 3 3 ஈர் 3 6, 2 10 20. அப்போ 20 நாட்கள். ஆப்ஷன் டி தான் சரியானது. ஒரே செகண்ட் ஆன்சர் கடகடன் போடலாம். ரொம்ப ஈஸி. கிளியரா புரியுதுங்களா? சூப்பர். அடுத்தது 28வது கேள்வி பாருங்க. ஒரு பெட்ரோல் தொட்டியை 16 குழாக்கள் 18 நிமிடங்களில் நிரப்புகிறது. 9 குழாக்கள் அதே தொட்டியை டேஷ் நிமிடங்களில் நிரப்பும். 7th நியூ புக் பேக்ல கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இதில் பாருங்களேன், ஆட்கள் நாட்கள் நேரம் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இந்த கீ பாயிண்ட்லாம் வந்தால் மேலே பெருக்கணும். இதில் நிமிடம்ன்றது தெளிவாக ஆட்கள் நாட்கள் நேரம். அப்போ நிமிடம்ன்றது நேரத்தை குறிக்குது. ஓகே. அடுத்தது 16 குழாக்கள்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது வேலையை குறிக்குதா ஆட்களை குறிக்குதா அப்படின்னு கேட்டால், பொதுவாக நீங்கள் அப்படியே ஜென்ரலாக இந்த கொஸ்டினை யோசித்து பாருங்க. ரியல் லைஃப்பில் என்னென்னா, உங்கள் வீட்டில் ஒரு தொட்டி இருக்குது. அந்த தொட்டியை நீங்கள் 9 குழா வச்சுருக்கீங்க. 9 குழாவை நீங்கள் திறந்தீங்கன்னா 18 நிமிஷத்தில் அந்த தொட்டி நிரம்பிடும். இப்போ அதே தொட்டியில் 16 குழாக்கு பதிலாக 9 குழா திறந்தீங்கன்னா எவ்வளோ நேரத்தில் ரொம்பம் அப்படின்னு கேட்குறாங்க.
இப்போ போன கொஸ்டின்ல ஒரு குழி நோண்ட இத்தனை பேர் வராங்கன்னு சொல்றோம். அதுக்கு முந்தின கொஸ்டின் ஒரு வீடு கட்ட இத்தனை பேர் வராங்கன்னு நம்ம பேசுறோம். அப்ப இந்த இடத்துல தண்ணி நிரம்பணும்ன்றது வேலை, அந்த குடான்றது வேலையாட்கள். அவ்வளவுதான். கரெக்டா? நீங்க புரியுதா பாருங்க. அந்த இடத்துல குடான்றது வேலையை குறிக்கல, வேலை செய்பவர்களை குறிக்குது. ஏன்னா அந்த தொட்டி தண்ணியோ பெட்ரோலோ நிரம்பணும். அப்ப அந்த நிரம்பணும்ன்றது வேலை. அது யார் செய்யறாங்கன்னா குழாய் செய்யுது. அப்போ இந்த குழாய்ன்றது வேலை செய்பவரை குறிக்குது. நல்லா புரியுதா பாருங்க, தெளிவா புரியுதா? ஏன்னா பெட்ரோல் தான் வேலை, அந்த டேங்க்ன்றது தான் வேலை. இந்த டேங்க்குக்கு ஒரு மதிப்பு இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு 1000 லிட்டர்னு வச்சுங்க. அப்ப 1000 லிட்டர் டேங்க ரொம்ப 16 குழாய்கள் 18 நிமிஷம் ஆகும்னு சொன்னாங்கன்னா அந்த 1000 லிட்டர்ன்றது வேலையை குறிக்கும். ஆனா இந்த இடத்துல வேலையை அவங்க சொல்லலை. ஓகேவா? புரியுதா நான் சொல்றது? புரியுதா? அப்போ இந்த இடத்துல குழாயின்றது வேலை செய்பவரை குறிக்குது. அப்ப இது எப்படி சொல்லலாம்? 16 பேர் வந்தா 18 நிமிஷத்துல ஒரு வேலையை முடிச்சிடுவாங்க, அந்த டேங்கை ரொம்பிடுவாங்க. அப்போ 9 பேர் வந்தா எவ்வளவு நேரத்துல அந்த வேலையை முடிப்பாங்க? இவ்வளவுதான். இப்ப தெரிஞ்சிச்சா? கீ பாயிண்ட் புரியுதா? சூப்பர். அப்ப என்ன பண்ணணும்? செட் 1 ஈக்குவல் டு செட் 2 எடுத்துக்கணும். சரியா? அப்ப இதுல என்னன்னா 16 குழாக்கள் ஆட்களை குறிக்குது, 18 நிமிடம் நேரத்துக்கு குறிக்குது. ஆட்கள் நாட்கள் நேரம் இது 3 பேருக்கணும். நாட்கள் இந்த கொஸ்டின்ல இல்லாதால பெருசா எடுத்துக்க வேண்டாம். ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? ரைட். நெக்ஸ்ட் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? 9 குழாக்கள் 9 பேர் வந்தா எத்தனை மணி நேரத்துல ரொம்பன்னு கேட்கறாங்க. நேரத்தை தான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. அதனால நான் பண்றேன், ஆட்களுக்கு பக்கத்துல நேரத்தை பெருக்கிறேன். நேரம் கொஸ்டினா கேட்டதால எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டு. ஓகே, இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை. எக்ஸோட வேல்யூ தேவைன்றதால பெருக்கில் இருக்கிற 9 ஈக்குவல் டு 3 வகுத்துல மாறிடும். 9 9 9 18 வரும். 18 அதாவது மீதி 2 கிடைக்குதா? 14 கூட 2 போட்டால் ஆன்சர் 14 2 32. சரிங்களா? அப்போ 32 நிமிஷம். ஆப்ஷன் பி தான் சரியானது. பாருங்க, ரொம்ப ஈஸி, ஒண்ணுமே இல்லை இந்த கொஸ்டின். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. அது ஆட்களா நாட்களா நேரம் கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது, வேலையான்னு கன்ஃபியூஷன் ஆகக்கூடாதுன்றதுக்கு தான் இவ்வளோ பொறுமையாக சொல்லியிருக்கேன். புரியும் அப்படின்னு நம்புறேன்பா. அடுத்தது 29வது கேள்வி. ஒரு தோட்டத்தை களை எடுக்க 6 தோட்டக்காரர்கள் 120 நிமிடங்கள் தேவைப்படுகின்றன எனில் அதே வேலையை 30 நிமிடங்கள் செய்து முடிக்க கூடுதலாக, இதுதாங்க இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிங்க, கூடுதலாக எத்தனை தோட்டக்காரர்கள் தேவை அப்படின்னு 7th புக்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினை பார்க்கும்போது தெரியுது, ஒரு உயிருள்ள ஜீவன் 6 பேர், அதாவது வீட்டில் வேலை செய்யறவங்க 6 தோட்டக்காரர்கள் இருக்காங்க. ஒரு 120 நிமிஷத்துல அங்க தோட்டத்தில் இருக்கிற செடிக்கெல்லாம் களை வெட்டுருவாங்க. அப்படின்னா இதை 30 நிமிஷத்துல களை எடுக்கணும். அப்படின்னா கூடுதலா இன்னும் எத்தனை பேர் தேவை? இப்போ இது நம்ம வீடா மாத்திக்கலாம். நான் ஒரு வீடு கட்டுறேங்க. அந்த வீடை கட்டுறதுக்கு 6 பேர் வராங்க. 6 பேர் வந்தா வெறும் 120 நிமிஷத்துல அந்த வீட்டை கட்டி கொடுத்துருவாங்க. இப்போ என்னன்னா, எனக்கு 120 நிமிஷத்துலாம் டைம் இல்லைப்பா, ரொம்ப ஒர்க் இருக்குது, அதனால வெறும் 30 நிமிஷத்துல அந்த வீடை கட்டணும். அப்படி கட்டணும்னா எத்தனை பேர் வேணும்னு கேட்கல, எத்தனை பேர் கூடுதலா தேவை? ஆல்ரெடி 6 பேர் இருக்காங்க, இன்னும் கூடுதலா எத்தனை பேர் வந்தா 30 நிமிஷத்துல அந்த வீடை கட்டுருவாங்கன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த இடத்துல கூடுதல் சொல்லும் போது கொஞ்சம் அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. நார்மலாவே போடுங்க. நான் ஃபைனலி அந்த கூடுதல்னா எப்படி போடணும்னு சொல்றேன். சரியா? புரியுதுங்களா? அப்போ செட் 1 செட் 2ன்னு எடுத்துக்கிட்டேன். அதாவது 6 பேர் வந்தா 120 நிமிஷத்துல ஒரு வேலையை முடிச்சிருவாங்க. ஆட்கள் நாட்கள் நேரம் 100 பேருக்கணும். இந்த கொஸ்டின்ல நாட்கள் இல்லை, விட்டுருங்க. ஆட்கள் 6 பேர் இருக்காங்க, நேரம் 120 நிமிடம் கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே வச்சுக்கிட்டேன். ஓகே, இது 2 பெருக்கிட்டேன். ஈக்குவல் டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 30 நிமிஷத்துல நேரத்தை கொடுத்துருக்காங்க, முடிக்கணும். எத்தனை பேர் முதல்ல தேவை அதை கண்டுபிடிப்போம். சரிங்களா? எத்தனை பேர் தேவைன்னு கண்டுபிடிப்போம், அப்புறம் கூடுதல் பார்த்துக்கலாம். அப்போ எத்தனை பேருன்னு முதல் கண்டுபிடிக்க போறேன். அந்த நபர்கள்ன்றதால எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டே பெருகிக்கிட்டேன். ஏன்னா ஆட்கள் நாட்கள் நேரத்தை பெருகணும். கிளியரா புரியுதுங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை, எத்தனை பேருன்னு தேவை, ஆட்கள். அப்போ பெருக்கல்ல இருக்கிற 30 ஈக்குவல் டு 3 வகுத்துல மாறிடும். கரெக்டா? கரெக்ட். இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். 1 3 3 2 3 6 2 12 எவ்வளோங்க? 24. அப்போ எக்ஸோட வேல்யூ 24. அதாவது 30 நிமிஷத்துல செய்யணும்னா 24 பேர் தேவை.
ஓகே, இது வரைக்கும் புரியுதா? அப்ப ஜென்ரலா கேட்டிருந்தாங்கன்னா 24 ஆன்சர். ஆப்ஷன் 24 இருக்கா? இது பாருங்க, ஆப்ஷனே இருக்கு. டிக் பண்ணீங்கன்னா முடிஞ்சு போச்சு வேலை. தப்பு. ஏன்னா இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா நீங்களே யோசித்து பாருங்களேன். ஆல்ரெடி 6 பேர் வேலை செய்யறாங்க. அவங்க 120 நிமிஷத்துல முடிப்பாங்க. இப்போ எனக்கு என்னன்னா 30 நிமிஷத்துல முடிக்கணும். அப்போ எத்தனை பேர் வேணும்னா 24 பேர் தேவை. ஆல்ரெடி எங்கிட்ட 6 பேர் இருக்காங்க. கூடுதலா இன்னும் எத்தனை பேர் தேவை? இதான் கேள்வி. அப்போ இந்த மாதிரி கூடுதலா கேட்டாங்கன்னா முதல்ல எத்தனை பேர் இருக்காங்க நம்ம கிட்ட? 6 பேர். அந்த 6 பேரை கழிச்சுங்க. அப்ப 24ல 6 போச்சுன்னா 18 வரும். அப்ப 18 பேர் தேவை. இன்னும் 18 பேர் தேவை. ஏன்னா ஆல்ரெடி 6 பேர் நம்ம கிட்ட இருக்காங்க. அப்போ 18 தோட்டக்காரர்கள். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அவ்வளவுதாங்க. இந்த மாதிரி ட்விஸ்டட் தான் கேட்பாங்க. கிளியரா கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்டான ஈஸி. நெக்ஸ்ட் 30வது கேள்வி. 15 ஆண்கள் ஒரு வேலையை முடிக்க 40 நாள் எடுத்துக்கொள்வார்கள் எனில் அவர்களுடன் மேலும் 15 ஆண்கள் சேர்ந்தால் அதே வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்ல கொஸ்டின் உள்ள வாங்கிக்கோங்க. இப்போ இதுல தெளிவா இருக்கு. 15 ஆண்கள் போது அது வேலையை இது ஆட்களை குறிக்குது. 40 நாள் கொடுத்துட்டாங்க, நேரம் கொடுக்கல, வேலையும் கொடுக்கல. நமக்கு தெரியும் ஆட்கள் நாட்கள் நேரம் கொடுத்துட்டாவே 3 மேலே பெருகணும். இதான் தேதி ஷார்ட்கட். அப்போ என்னன்னா அங்கே பாருங்களேன், இப்போ நம்ம ஜென்ரலாக இப்படி பேசுவோம். 40 ஆண்கள் இப்போ தான் 40 பேர் வராங்க. 40 பேர் வந்தா ஒரு வீடு கட்ட 40 பேர் சொல்லிட்டேன், சாரி மன்னிச்சுங்க. 15 பேர் வந்தாங்கன்னா ஒரு வீட்டை 40 நாள்ல கட்டிடுவாங்க. இப்ப என்னன்னா மேலும் நல்லா புரிஞ்சுங்க இந்த வார்த்தை. மேலும் 15 பேர் வந்தா அந்த வீடை எத்தனை நாள்ல கட்டுவாங்க? இதாங்க கேள்வி. புரியுதா? புரியுது. அப்போ இங்க பாருங்க, நான் தெளிவா போறேன். செட் 1 ஈக்குவல் டு செட் 2. தெளிவா பாருங்க. முதல்ல 15 பேர் வந்தாங்கன்னா ஆட்களை குறிக்குது. எத்தனை நாள்? 40 நாள். 40 நாளை குறிக்கத்தால பெருகிக்கிட்டேன். கிளியரா? ஓகே, ஈக்குவல் போட்டுக்கிறேன். இப்போ செட் 2ல மேலும் 15 பேர் வராங்க. ஆல்ரெடி 15 பேர் செய்யறாங்க. இவங்களா கூட இன்னும் ஒரு 15 பேர் சேர்ந்துக்கிறாங்க. அப்படின்னா 15 30 பேர் ஆயிடுதா? அப்போ 30 பேர் வந்தா எத்தனை நாள்ல முடிப்பாங்க? நாளை தான் கொஸ்டினா கேட்டதால எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு தெளிவா புரியுதா? சொல்ற தேதி புரியுதா? அதாவது 15 பேர் ஆல்ரெடி வேலை செய்யறாங்க. மேலும் 15 பேர் சேர்ந்தான்னா 15 கூட 15 கூட்டினா 30 பேர் ஆயிடுது. அவ்வளவுதான். அப்ப எனக்கு எக்ஸோட வேல்யூ நாட்கள் தேவை. அப்ப பெருக்கல் இருக்கிற 30 ஈக்குவல்ட்டுக்கு என்ன பார்க்க போனா வகுத்தலாம் மாறிடும். இப்போ ஓர் 15 ஈர் 15 30. 2ல பாதி 1, 40ல பாதி 20. ஸோ 20 நாட்கள். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அவ்வளோதாங்க. ரொம்ப 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 ஈஸி. சரியா? கிளியரா புரியுதுங்களா? ரைட். அடுத்த கேள்வி. அடுத்தது 31வது கேள்வி. 4 தட்டச்சர்கள் ஒரு வேலையை முடிக்க 12 நாள் எடுத்துக்கொள்கிறார்கள். மேலும் 2 தட்டச்சர்கள் கூடுதலாக சேர்ந்தால் அதே வேலையை டேஷ் நாள்ல செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 7th நியூ புக் பேக்ல இருக்கு. 2022 டிஎன்பிசிலையும் கேட்டிருக்காங்க. பாருங்க, இது தெளிவா புரியுதா பாருங்க. அதாவது இந்த தட்டச்சர்கள் உங்களுக்கு குழப்பம் வந்தா விட்டுருங்க, அவங்க வேலை செய்யறவங்க, அவ்வளவுதான். ஓகேவா? 4 பேர் வேலை செஞ்சா 12 நாள்ல ஒரு வேலையை முடிச்சிருவாங்க. அப்ப மேலும் 2 பேர் கூட சேர்ந்துக்கிறாங்க. ஆல்ரெடி 4 பேர் இருக்காங்க. மேலும் 2 பேர் கூட சேர்ந்துட்டா எத்தனை நாள் முடிப்பாங்க? இதான் கேள்வி. ஓகே, இப்ப போன கேள்வி புரிஞ்சா இது ஈஸி. இப்ப பாருங்க, நம்ம செட் 1 ஈக்குவல் டு செட் 2ன்னு எடுத்துக்கிறோம். செட் 1ல என்னன்னா 4 பேர் வந்தா ஒரு வேலையை 12 நாள்ல முடிச்சிருவாங்களாம். இப்ப மேலும் 4 பேர் வந்தா 12 நாள்ல முடிச்சிருவாங்க. நாட்கள் நேரத்தை பெருகணும். நேரம் இல்லை, நாட்கள் தான் இருக்கு, ஆட்கள் தான் இருக்கு, பெருகிக்கிட்டேன். இப்ப மேலும் 2 பேர் அவங்கள கூட சேர்ந்துடுறாங்க. ஆல்ரெடி 4 பேர் இருக்காங்க. 2 பேர் சேர்ந்தா 6 பேர் ஆயிடுது. 6 பேர் வந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு தான் கேள்வி. நாட்களை கொஸ்டினா கேட்டிருக்காங்க, அதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை. பெருக்கல் இருக்கிற 6 ஈக்குவல்ட்டுக்கு எனக்கு போனால் வகுத்தலாம் மாறிடும். ஒரு 6 ஈர் 6 12. ஒரு 4 நாள் இருந்தாங்க 8 அப்படின்னு வரும். அப்போ 8 நாள். ஆப்ஷன் பி தான் சரியான. ஒரு செகண்ட் ஒர்க்குங்க. ஆனால் உங்களுக்கு அந்த கொஸ்டின் புரியணுன்றதுக்கு தான் நான் இவ்வளோ சொல்கிறேன். அடுத்தது 32வது கேள்வி. ஒரு விவசாயியிடம் 144 வாத்துக்களுக்கு 28 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் உள்ளது. அவர் 32 வாத்துக்களை விற்றுவிட்டார் எனில் அவரிடம் உள்ள மீதமுள்ள எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்குன்னு 2022 டிஎன்பிசிலையும் 7th நியூ புக்லையும் கேட்டிருக்காங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்டா இது ரொம்ப ஈஸி. முதல்ல புரிஞ்சுங்க. இப்போ போன 2 கொஸ்டின் என்ன பண்ணாங்க? கூடுதலா
5 பேர் வந்தாங்க, கூடுதலாக 2 பேர் வந்தாங்க, நம்ம கூட்டிக்கிட்டோம். இதில் குறையிற மாதிரி வருது. எப்படின்னா இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், நம்ம கிட்ட 144 வாத்து இருக்கு. அது ஒரு உயிரினம், அப்போ அது ஆட்களாக குறிக்குது. சரியா? 144 வாத்துக்கு 28 நாட்களுக்கு உணவுப் பொருள் இருக்கு. நாட்கள் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? நாட்கள் நேரம் இந்த கீ பாயிண்ட் இருந்தாவே நம்ம ஷார்ட்கட்டில் போட்டுருங்கன்னு சொன்னேன். இதில் 144ன்றது வாத்து உயிரினம் ஆட்களை குறிக்குது. அப்போ ஆட்களும் இருக்கு, நாட்களும் இருக்கு. அப்போ நம்ம ஷார்ட்கட்டில் போட்டுக்கலாம். சரி, முதல்ல நம்ம இதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். என்னன்னா அங்கே பாருங்களேன், முதல்ல நான் வந்து செட் 1 ஈக்குவல் டு செட் 2. நான் அந்த விளக்க இதிலே சொல்கிறேன். இப்போ 144 பேருக்கு 28 நாளுக்கு உணவுப் பொருள் இருக்குது. அப்போ 144 ஆட்களை குறிக்குது, 28 நாட்களை குறிக்குது. பெருகிக்கிட்டு நேரம் இல்லை, அதனால் அதை கன்சிடர் பண்ணல. ஈக்குவல் டு நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ 144 பேர் இருந்தாங்க இல்லையா, 32 பேர் வெளியே போயிட்டாங்க. அதாவது வித்துட்டாங்கன்னா வெளியே போயிட்டாங்க. அப்போ நம்ம கிட்ட ஆல்ரெடி 144 பேர் இருந்தாங்க, 32 பேர் வேலையை விட்டு போயிட்டாங்கப்பா, அப்படி வச்சுங்க. அப்போ அதை கழிச்சுக்கலாமா? ஏன்னா வெளியே போயிட்டாங்க. ஒரு வேலை இப்போ மேலும் கூடுதலாக 32 பேர் வராங்கன்னா கூட்டிக்கணும். இவங்க 32 பேர் வித்துட்டாங்கன்னா வெளியே போயிடுறாங்க. அவ்வளோதான். அந்த மீனிங் என்ன? வெளியே போயிட்டாங்க. அப்போ 144ல் 32 கழிச்சா 112 வரும். அப்போ இப்போ 112 பேர் தான் இருக்காங்க. அப்போ 112 பேருக்கு எத்தனை நாளைக்கு உணவுப் பொருள் வரும்? இதான் கேள்வி. இப்போ புரிஞ்சிச்சா பாருங்க. அப்போ இதில் எங்கே பாருங்க, நான் 112ன்னு போட்டு எத்தனை நாளைக்கு வரும்னு 4 கேட்டிருக்காங்க, எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம ஷார்ட்கட்டில் சொல்லலாமா? 144 பேர் வந்தாங்கன்னா 28 நாளில் ஒரு வேலையை முடிச்சிருவாங்க. இப்போ செஞ்சு திடீர் வந்து பார்த்தீங்கன்னா 144 பேருக்கு 32 பேர் வெளியே போயிட்டாங்க. அப்போ 112 பேர் தான் வராங்க. அப்போ 112 பேர் வந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க? இவ்வளோதான். இது ஷார்ட்கட். அதாவது கீ பாயிண்ட் புரிஞ்சிருச்சா? சூப்பர். இப்போ என்ன பண்ணணும்? எனக்கு எக்ஸோட வேல்யூ நாட்கள் தேவை. 112 ஈக்குவல் டு என்ன போனால் வகுத்துலாம் மாறிடும். கரெக்டா? ரைட். இப்போ அடிச்சு கொடுங்க ஆன்சர். எப்படி பாடிக்கிட்டு ஒன்றும் இல்லை, 112 பாதியாக மாற்றுவோம். 112 பாதி 56. சூப்பர். 144 பாதி எவ்வளோ? 72. ரைட்டு. அடுத்தது 56 பாதி 28. இங்கே போடுற 28. சரியா? 72 பாதி 36. இந்த 28க்கு இந்த 28 கேன்சல், மீதி 36. அவ்வளோதான் ஆன்சர். அப்போ 36 நாட்களுக்கு முடிச்சிடுவாங்க. 36 நாட்களுக்கு உணவுப் பொருள் இருக்கு. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் 33வது கேள்வி. இதாங்க 2025 டெட் பேப்பர் 2ல கேட்டிருக்காங்க. 7th புக்ல இருக்குது. ஒரு இராணுவ முகாமில் 200 பேர் வீரர்கள் தங்கியுள்ளனர். அவ்வீரர்களுக்கு 40 நாட்களுக்கு உணவுப் பொருட்கள் உள்ளது. அம்முகாமில் 50 பேர் போர் வீரர்கள் கூடுதலாக. அடடான்னு ஏதோ வளரனா இருங்க, நல்லா படிப்போம். போர்னு பேருன்னு படிக்கிறேன் பார்த்தீங்களா? என்ன கண்ணு வேற பூச்சா? அச்சோ, வயசாகுது போல. இது பாருங்க, ஒரு இராணுவ முகாமில் 200 போர் வீரர்கள் இருக்காங்க, தங்கின்னு இருக்காங்க. அந்த வீரர்களுக்கு 40 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருள் இருக்குது அந்த முகாமில். இப்போ ஒரு 50 போர் வீரர் கூடுதலாக உள்ள வராங்க. அப்படி கூடுதலாக உள்ள வந்து தங்கிட்டாங்கன்னா இப்போ இருக்கிற உணவுப் பொருள் எத்தனை நாளைக்கு வரும் அப்படின்னு கேட்குறாங்கப்பா. புரியுதா கொஸ்டினே? ரைட்டு. இப்போ போன கொஸ்டின்ல 32 வாக்கு வெளியே பூச்சி, இதில் உள்ள வராங்க. இப்போ இப்படி பேசுங்க, நல்லா பாருங்க. நம்ம இந்த கீ பாயிண்ட் என்னன்னா, 20 போர் வீரர்கள் ஆட்களை குறிக்குதா? உயிருள்ள ஜீவன்லாம் ஆட்களை குறிக்கின்ட்டு 40 நாள்னு சொல்லிட்டாங்க. ஆட்கள், நாட்கள், நேரன்ற கீவேர்டு வந்துட்டாவே நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஷார்ட்கட் போட்டுக்கிட்டே புரிஞ்சுக்கலாம். சரியா? இப்போ என்னன்னா 200 பேர் வந்தாங்கன்னா, 200 பேர் ஒரு வேலைக்கு வந்தாங்கன்னா 40 நாளில் அந்த வேலையை முடிச்சிடுவாங்கப்பா. நேரம் இல்லை, நான் விட்டுட்டேன். ஸோ அப்போ 240 இங்கே பெருகிட்டேன். ஆட்கள், நாட்கள், நேரம் பெருகணும் இல்லையா? பெருகிட்டேன். இப்போ செட் 2. இப்போ 200 பேர் இந்த இடத்துல ஒரு 50 பேர் எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்க. கூடுதலாக வந்துட்டாங்கன்னா கூட்டிக்கணும். அப்போ 200 கூட 50 கூட்டினா 250 வருமா? அப்போ 250 பேர் வந்தால் எத்தனை நாளில் அந்த வேலையை முடிப்பாங்க? எத்தனை நாளைக்கு உணவுப் பொருள் இருக்கும்? அவ்வளோதான். அப்போது என்ன பண்ணுறேன், ஆட்கள், நாட்கள், நேரம் பெருகணும் இல்லையா? இப்போ ஆட்கள் 250, நாட்கள் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க, எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை. 250 பெருக்கல் இருக்கிறதால ஈக்குவல் டு என்ன போனால் வகுத்தலாம் மாறிடும். அடிச்சு கொடுங்க ஆன்சர். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். 5 25, 4 5 20, அப்புறம் 1 5 5, 5 25, 6 5 30, 7 35, 8 5 40. அவ்வளோதாங்க. இங்கே 8 4ங்க. 8 நாள், நான் 8 8 16, 16 16 32 நாள். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பாருங்க டெட் பேப்பர் 2ல கேட்டிருக்காங்க. அசால்ட்டாக போட்டோம் மின்னல் வேகத்தில்.
கிளியரா புரியுதுங்களா? சூப்பர். அடுத்தது 34வது கேள்வி. 40 மாணவர்கள் ஒரு விடுதியில் தங்கியுள்ளனர். சரி, அவர்களுக்கு 30 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் உள்ளது, சேமித்து வச்சிருக்காங்க. மாணவர்களின் எண்ணிக்கை 2 மடங்கு. இந்த இடம் தாங்க முக்கியம், கீ பாயிண்ட். என்னன்னா கீ பாயிண்ட்னு இல்லை, இது முக்கியமா பார்க்கணும். 2 மடங்கு மாறினால் உணவுப் பொருட்கள் எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த இடத்துல 40 மாணவர்கள், உயிருள்ள ஜீவராசின்னா ஆட்களை குறிக்குது. இதில் வந்து 30 என்ன இது இருங்க, 30 எஸ் 30 நாள்னு சொல்லிட்டாங்க. ஆட்கள், நாட்கள், நேரம் இதெல்லாம் வந்துட்டாவே நம்ம மேலே பெருக்கணும். நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கணும். நம்ம ஷார்ட்கட்டோட இதை டிஸ்கஷன் பண்ணலாம். இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க என்னன்னா, 40 பேர் இருக்காங்க. 40 பேர் ஒரு வேலையை செஞ்சா 30 நாளில் அந்த வேலையை முடிச்சிடுவாங்க. இதான் அவங்க சொல்றாங்க. சரியா? 40 பேர் 30 நாளில் முடிச்சிடுவாங்க. இப்போ என்னன்னா பாருங்க, இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, மாணவர்கள் ஆட்களோட எண்ணிக்கை வந்து 2 மடங்கானால், மடங்குன்னா பெருக்கணும், 2ன்னா 2 பெருக்கணும். ஏதாவது கூட ஆல்ரெடி 40 பேர் இருக்காங்க. இப்போ ஆல்ரெடி 40 மாணவர்கள் இருக்காங்க. இங்க 2 மடங்குன்னாங்கன்னா, மடங்கு அப்படின்னா பெருக்கணும், 2ன்னா 2 பெருக்கணும், 3 மடங்குன்னா மடங்குன்னா பெருக்கணும், 3ன்னா 3 பெருக்கணும், 4 மடங்குன்னா பெருக்கணும், 4 மடங்குன்னா 4ஆல பெருக்கணும். அடக்கடவுளே, இவ்வளோதானா? அவ்வளோதாங்க. அப்போ 2 மடங்குன்னா ஆல்ரெடி 40 பேர் செஞ்சாங்க. 2 மடங்குன்னா 2 பெருக்குங்க, 40 2 பெருக்குன்னா 80ன்னு வரும். அப்போ 80 பேர். அப்போ அதே வேலைக்கு 80 பேர் வந்தா எத்தனை நாளில் முடிப்பாங்க? அவ்வளோதாங்க. இதை புரிஞ்சு போனால் முடிஞ்சு போச்சு. இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ வேணும். பெருக்கில் இருக்கிற 80 ஈக்குவல் என்ன போனால் வகுத்தலாம் மாறிடும். அப்போ ஓர் 40 40 40 80, 2ல் பாதி 1, 30ல் பாதி 15 நாட்கள். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ பாருங்க, தெளிவாக புரியுதா? அப்போ இந்த கொஸ்டின்லாம் ரொம்ப ஈஸி, பேட்டர்ன் புரிஞ்சுக்கணும். சரியா? இன்னும் ஒரு கொஸ்டினை நான் அடுத்த கிளாஸில் சொல்கிறேன், ஏன்னா அது கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்குது. அடுத்த கிளாஸில் இன்னும் கொஞ்சம் சேர்த்து சொல்கிறேன். 14ஓட இந்த கிளாஸை முடிச்சுக்கிறேன். 2 கொஸ்டின் ஹோம்ஒர்க் கொடுத்துருங்க. தயவு செஞ்சு கொஸ்டின் புரியுதா, நான் சொன்ன மெத்தேடு புரியுதா, எந்த ஏரியாவில் உங்களுக்கு புரியல அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒன்று நான் ஹெல்ப் பண்ணுவேன், இல்லைன்னா நம்ம பிரதர் சிஸ்டர் உங்களுக்கு தெளிவாக என்னை விட சூப்பரான ஷார்ட்கட்டில் சொல்லி தருவாங்க. குழப்பிட்டு இருக்காதீங்க, கூடவே வாங்க, அரசு வேலையோட போங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.